ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். என்னங்கிறது தம்ப்நெயிலில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான சனியில் ஒரு மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. இதனால் தாக்கமானது 12 ராசிக்காரங்களுக்குமே இருக்கும். அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு மெயினே நவக்கிரகங்கள் தான் காரணம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சனியை சொல்லலாம். சனியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் சனி யாரையுமே விட மாட்டார். அது கடவுளாக இருந்தாலும் விட மாட்டார். கடவுளையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி சனிக்கு இருக்குது. அதனால தான் ஜாதகத்தை ஆன்மீகத்தை நம்பாதவங்க கூட சனி பயிற்சியை அதிகம் நம்புவாங்க. சனி பயிற்சி வந்துட்டாவே உடனே சனி நமக்கு என்ன மாதிரி கெடுதல் செய்வார், என்ன மாதிரி பலனை நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப சில பரிகாரங்கள் செய்து ஒவ்வொருவருமே தப்பிக்கிறாங்க. ஸோ சனி பார்த்த வரைக்கும் நாம் கண்டிப்பாக பயப்பட வேண்டியது அவசியம். சனி பார்த்த வரைக்கும் அவர் நன்மை செய்கிற மாதிரியும் செய்வார், அட் த சேம் டைம் நாம் செய்யக்கூடிய கெடுபலனுக்கேற்ப தீமையும் செய்வார். அதனால் சனியை ஒரு நீதிமான் என்று சொல்லலாம். நீதி தவறாமல் அனைவரையும் பாரபட்சம் பார்க்காம அவரவர் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரே கடவுள் சனி. நவக்கிரகங்களில் ஒருவர் சனி. அப்பேற்பட்ட சனி தற்போது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறாரு. அவருடைய இந்த ஒரு மாற்றத்தினால மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு இல்லை சில மாதங்களுக்கு சனினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சனி என்ன ஆக போகிறாரு அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. சனி பகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணம் செய்ய போகிறாரு. அதனால் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அந்த 12 ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களாக பார்த்தா தெளிவாக இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணம் செய்கிறதுனால எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக வேத ஜோதிடத்தில் நீதிமான் சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளுடைய அதிபதி என்று சொல்லப்படும். இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் வர பயணிப்பார். அதுக்கப்புறம் தான் வேற ஒரு ராசிக்கே போவார். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் தனது சொந்த ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் பகர நிலையில் பயணித்து வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் பகர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் நேர்கதியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சனி பகர நிவர்த்தி இந்த மாதிரி அடைந்து நேர்கதியில் பயணம் செய்கிறதுனால அதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கும். இதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா மோசமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக மோசமாக அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 9வது வீட்டில் சனி பகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணத்தை செய்கிறாரு. இதனால் உங்கள் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே நீங்கள் எந்த துறையில் வேலை செய்துட்டு இருக்கீங்களோ அந்த துறையில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. நீங்கள் வீட்டு வேலை செய்தீங்கன்னா அந்த வீட்டு துறையில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. இல்லை நீங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த துறையில் வெற்றி பெறுவீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த துறைகளில் இருக்கிறீங்களோ அந்த துறைகளில் நல்ல வெற்றியை இனி பெறுவீங்க. மன வலிமையும் மன தைரியமும் வழக்கத்தை விட இந்த சனி பகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணம் செய்கிறதுனால அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, இந்த மாதிரியான ஸ்பெஷல் சக்தி உங்களுக்கு சனினால் கிடைக்கிறதுனால எதிரிகளெல்லாம் வீழ்த்துவது உங்களுக்கு ஈஸியாக அமையும். எதிரிகளெல்லாம் ஈஸியாக உங்களால் வீழ்த்திடவும் முடியும். பணியிடத்தில் தான் உங்களுக்கான மரியாதை அப்படியே வேறு லெவலில் அதிகரிக்கும். உங்களுக்கு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும்.
நோய்கள்லாம் உங்களுக்கு இனி துரத்தவே துரத்தாது. எல்லா நோய்கள்ல இருந்துமே நீங்கள் தப்பிக்க முடியும். மொத்தத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணம் செய்கிறதுனால உங்களோட ராசிக்கு வேறு லெவலில் மாற்றம் ஏற்படும். இந்த சின்ன நகர்வு தான் உங்களுக்கு ஓஹோன்னு மாற்றத்தை தரும். ஸோ மிதுன ராசிக்காரங்க சனி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணம் செய்கிறதுனால உங்கள் சூழ்நிலையே வேறு மாதிரி மாறப்போகுது. அதனால் என்ன மாதிரியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத இன்னும் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்கோங்க. சனி இந்த மாதிரி நேர்கதியில் செல்றதுனால உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் தாங்க மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். பொருளாதார பலன்கள் பயங்கரமாக இருக்கும். முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட சொல்லலாம். பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கும். பண ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கான உயர்வை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் இருந்த அத்தனை பேரும் இனி மதிப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, பணம் அதிகமாக கிடைக்கிறது தான். பணம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த டைமில் நீங்கள் குடும்ப தேவையை பூர்த்தி செய்து பாருங்கள். கடனெல்லாம் அடைக்கவும் பாருங்கள். வங்கி கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா வங்கி கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிருங்க. இந்த மாதிரிலாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நேர்கதியில் இருக்கிறதுனால சூழ்நிலை உங்களுக்கு இன்னும் நல்ல முறையில் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதனால் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய விட்டு கொடுத்து போகணும். திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த குழப்பங்களை சமாளிக்கிறதுக்கு தான் விட்டு கொடுத்து போகணுங்கிறத சொல்கிறேன். சில சமயங்களில் உங்களுக்கு பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இதிலெல்லாம் கூட சிக்கல் ஏற்படலாம். இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படும் போது அது எதனால் வருது, என்னத்துக்கு வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை பண்ணி அதை சரி பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. அதை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். இது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னடா பாசிட்டிவாக சொல்லிட்டு இப்படி நெகட்டிவாக சொல்கிறேனேன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு பக்கம் நன்மையை செய்தாலும் இன்னொரு பக்கம் சில கெடுதல்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சனினால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் நீங்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் போது கூட இந்த டைம் கவனமாக இருக்கணும். ஏன்னா போக்குவரத்தில் ஈடுபடும் போது சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். முக்கியமாக நிலம் வாங்கிறது, கடன் வாங்கிறது, இதெல்லாம் இந்த டைம் பண்ண வேண்டாம். நிலம் வாங்கிறது கையில் காசு இருந்ததுன்னா வாங்குங்க. கடன் வாங்கி நிலம் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்குது. ஃபஸ்ட்டு கடன் அடைங்க. மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு உங்களோட சக்திக்கு ஏற்ப நிலம் வாங்குங்க. திரும்ப நிலம் வாங்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டாம். அதுதான் சொல்கிறேன். அப்புறம் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பெற்றோராக இருந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன வரனை கொடுக்குறீங்களோ அந்த வரன் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசனை பண்ணுங்கள். இல்லைனா நேர்கதியில் பயணம் செய்யக்கூடிய இந்த டைம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையை இழந்து ஏதாவது பண்ணி ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. வேலை நிமித்தமாக இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். இப்படி இந்த மாதிரி நினைத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டப்படாமல் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சில காரணங்களால் திருமண வாழ்க்கையில் மட்டும் கவனமாக இருக்கணும், போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே தான். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கெத்து உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த திருமண பிரச்சனையை மட்டும் சரி செய்வதற்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யணும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் செல்லணும். அங்கே செஞ்சீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அந்த நாள் கிடையாது, அந்த நாளில் அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். இல்லை எனக்கு மதுரைக்கு போகிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். ஸோ ஏதாவது மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த டைமில். ஸோ நேர்கதியில் சனி செல்றதுனால மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடக ராசிக்காரங்களுக்கு இதே போல் என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.